பெருமாளின் பரிபூரண அருளையும் பெற்றுத்தரக்கூடிய புண்ணிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது, எந்த விஷயத்தில் தடை தாமதம் வரும், அதை நீங்கள் என்ன செஞ்சால் உடைத்தறிய முடியும். பொதுவாகவே இந்த மாதம் சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமைய போகுது, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெருமாளின் அருள் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். தனுசு ராசி சொன்னாவே மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே தர்ம சிந்தனையோடு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தன்னம்பிக்கையை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. நேர்மைக்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க. இதயத்தில் ஒரு நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயலையும் செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். கால புருஷ தத்துவத்தில் பார்த்தா ஆன்மீகம், பூர்வீகம், தந்தை வழி விஷயத்தை உங்கள் ராசி குறிக்குது. கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க நீங்கள். நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட இருக்கும். எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதை பெருசாக வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே பல போராட்டத்தை வச்சுக்கிட்டு கூட வெளியில் சிரிச்சு கொண்டு இருப்பீங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்கிறவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தொடர்ந்து போராடி கூட அதில் வெற்றி பெறுவீங்க. இந்த தனக்காரங்களாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள், பணத்தின் பின்னாடிலாம் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படிங்கிற நினைக்கக்கூடிய இயல்பு உங்ககிட்ட பாருங்கள். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் நல்ல ஒரு மரியாதை இருக்கும். ரொம்ப செல்வந்தராக இருந்தால் கூட சரி, உங்களை ஒரு சின்ன அளவில் அவமானப்படுத்திட்டாங்கன்னா கூட அவங்கள அறவே ஒதுக்கி வச்சுருவீங்க. உங்களோட வாழ்க்கையில் திரும்பவுமே அவங்கள சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. இப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா செயலையுமே யோசித்து சிந்தித்து செயல்படுறதுக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமான மனமுருக வழிபட்டு வணங்கி வந்தால் நன்மைகளை பெருமளவு பெற முடியும். இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்கும், துயரங்கள் விலகும். மாதம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கி வந்தால் நன்மைகளை பெற முடியும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க. இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெருமாளின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சத்தை இந்த மாதம் கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். பெருமாளின் அருளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நல்லது உண்டாக உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களோட ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்கலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோடு சந்திரனும் இணைஞ்சு குரு சந்திர யோகத்தை தராங்க. இந்த ஒரு யோகம் ஒரு விதத்தில் நன்மையை கொடுக்கும். தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும். தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. வெற்றிக்குரிய தகவல்லாம் வீடு சேரும். வீடு, வாகனம், யோகம் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நன்மை இப்போ கிடைக்க போகுது. இந்த சமயத்தில் கல்யாண முயற்சி கைகூடும். கடமையில் இருந்த ஒரு தொய்வு நிலை கூட மாறும். குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பேர்லாம் கிடைக்கும். புரட்டாசி 13ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 7, 10ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த புதன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட போகுது. புதிய தொழில் தொடங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது ரொம்பவுமே இழுபறியாக இருக்குதுன்னா இப்போ அது சாதகமாக உங்களுக்கு முடியும். உங்களோட வளர்ச்சி பாதையில் நீங்கள் இப்போ அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இளைய சகோதரர்கள்கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தால் கூட அது மாறும், இணக்கம் வரும். மற்றவங்களோட பணிகளுக்கு நீங்கள் எப்போவுமே பொறுப்பேற்காதீங்க. அதே போல் புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும், அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் போகிறாரு.
அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சமும் அடைய போகிறாரு. இந்த ஒரு நிலைமை உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால அவர் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறார் இல்லையா. இந்த ஒரு நிலைமை ராசிநாதன் உச்சம் பெற்று இருந்தால் யோகம் வரும். ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லை கூட உங்களை விட்டு நீங்கிடும். நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்கும். நீங்கள் நினச்சதை விடவே நிறைய நன்மைகளை பெற போகிறீங்க. குரு பார்வை இவரோட பலத்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் வரும். கொடுக்கல் வாங்கல்லாம் சீராக இருக்கும். கடுமையாக முயற்சித்தும் நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்ச நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இப்போ பிறந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். வெளிநாட்டில் பணியளிப்பு வரும். இடமாற்றம், வீடு மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு இப்போ வரும். இந்த மாற்றம் உயர்வை கொடுக்கும். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பாருங்கள் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 2, 3 இந்த இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் அவர் வக்கரம் பெறும்போது அவ்வளவு நல்ல விஷயமா இருக்காது. இந்த வக்கரம் அடையும் போது பொருளாதாரத்தில் தடை வரலாம். புதிய முயற்சியில் கவனமாக இருக்கணும். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. வழக்கு இழுபறியான நிலையில் இருக்கும். மற்றவங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகளில் பிரச்சனை வரலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஆனால் உங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் வரும். அருள் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் சில வகையில் கவனமாக இருக்க சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. மற்றபடி எல்லாமே யோகம் தரக்கூடிய அமைப்பு தான். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் எல்லா முயற்சிகளுமே வெற்றி பெறணும் அப்படின்னா மனமாற பெருமாளை வணங்கிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவங்களால நன்மை வரும். சுப செலவுகள் 1, 2 வரும். பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்களோட செயல்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவங்க உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் வியாபாரம் இதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பற்றின கவலையான நீங்கிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கடினமாக உங்களோட பணியை செய்கிறதா இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் வரும். சக ஊழியர்கள்கிட்ட பழகும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது சின்ன சின்ன குறை சொன்னாலும் அதை பெருசாக நீங்கள் பிரச்சனையை உருவாக்காமல் விட்டுடுங்க. அனுசரித்து போகிறது நல்லது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையும் காட்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட செயல்களுக்கு பக்கபலமாக அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் செயல்படுவாங்க. கலைத்துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வகையில் ஒரு நல்ல முன்னேற்றமே வரப்போகுது. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா போதும். அரசியல்வாதிகளுக்கு மன வலிமை அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா கடினமாக நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. முதல்ல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் சமயத்திற்கேற்ப உங்களோட கருத்தை மாற்றிக்கிட்டே செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. வீண் செலவை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க திட்டமிட்டு செயல்படுங்க. மன அமைதி குறையாமல் கூடுமான வரை பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது. தினமும் பெருமாளை வழிபட்டுட்டு உங்களோட பயணத்தை தொடங்குங்க, நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரவு சீரான முன்னேற்றத்தையே கொடுக்கும். புதிய நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மற்ற ராசிக்காரங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பூராடம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உறவினர்கள் உதவி தக்க சமயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லது நடக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்த சங்கடம் காணாமல் போயிடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதுக்கு சாதகமான பதில் இப்போ கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது மனதுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க, வருத்தமெல்லாம் போயிடும். பிள்ளைகளின் செயல்பாடு மனதுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். விருது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சனிக்கிழமையில் பெருமாளை மனமாற வணங்கிட்டு வாங்க. எல்லா விதத்திலுமே நன்மை நடக்கும், நல்லது உண்டாகும். பெருமாளின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. மறக்காமல் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க.
பெருமாளின் பரிபூர்ண ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பெருமாளிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது கூட பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.